கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே எதிர்பார்த்த ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரிலீஸ் ஆகிடுச்சு. பல தடைகள்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அண்ணன் நம்ம விஜய் அண்ணன் அதாவது சிஎம் ஆகிட்டு. ஸோ அவர் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண எவ்வளோ பிரச்சனை வந்தது, கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த படம் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்துருப்பாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம தளபதிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க. ஸோ டிக்கெட்டே கிடைக்கல அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தேட்டர் ஃபுல்லாக டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் போகுதுன்னா அது நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி தான் பயங்கரமான செலிப்ரேஷன். எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா படம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே தான் இருக்குது. நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிற சீனை காட்டுறாங்க. ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா தளபதி ரொம்ப மாஸ்டர் ஸ்டைலாக இருக்காரு. ஒரு கையில் பார்த்தீங்கன்னா டிவிக்கேன்னு பார்த்தீங்கன்னா டேட்டோ குத்தி வச்சிருப்பார் நம்ம தளபதி. பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் சொல்லக்கூடிய ஒருத்தரை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுறாரு ஜெயிலில். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மேன் டேடியாக இருக்காரு. அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு அப்பாவாக இருக்காரு. ஸோ நம்ம தளபதி பண்ண உதவியால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தளபதி ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா ஒரு மனு ஒன்று போட்டு அவர் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முன்னாடி விடுதலை பண்ணிக்கிறார் நம்ம தளபதியை. ஸோ தளபதி ரொம்ப பிடிச்சி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிடறாரு. ஸோ அவரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அனதே ஆயிடுறா. ஸோ அந்த பொண்ணு நம்ம தளபதி தான் பார்த்தீங்கன்னா எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு சின்ன வயசுலேருந்து. பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயம் இருக்கும். ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா எது பார்த்தாலும் பயப்படுவோம் அந்த பொண்ணு. அது நம்ம தளபதிக்கு ஒரு யோசனை கூட நம்ம இந்த பொண்ணை வந்து எந்த காரணத்திலும் பயப்படக்கூடாது, இவ்வளோ ஒரு தைரியசாலி பொண்ணு ஆக்கணும்னு சொல்லி நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு கனவு கண்டு அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா தைரியசாலி ஒரு பொண்ணை மாற்ற ட்ரை பண்ணுவார். கடைசியாக அந்த பொண்ணு தைரியசாலியாக மாறினாலா. ஸோ வில்லன் யார், வில்லன் கூட சேர்ந்து அந்த பொண்ணு வில்லனை தோற்கடிச்சாலா இல்லையா நம்ம தளபதி. ஸோ நம்ம தளபதி எதுக்கு ஜெயிலுக்கு போனார், ஸோ யாரை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷ்பேக்கான ஸ்டோரி கட்டுவாங்க, பழைய ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லிங்க் ஆகி நம்ம பிரகாஷ் ராஜும் பார்த்தீங்கன்னா வருவார் இதில். ஸோ நம்ம பிரகாஷ் ராஜ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஸோ ஒரு நம்ம சிங்கம் படம் பார்த்துருப்பீங்க, அது எப்படி ஒரு பெரிய வில்லனாக இருந்திருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம பிரகாஷ் ராஜ் பயங்கரமாக ஒரு வில்லனாக இருந்திருக்காரு. ஸோ பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மொக்கையாகிடுறாரு. ஸோ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சீன் மாதிரி எடுத்திருக்காங்க ரோபோட்லாம் கொண்டு. ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு சின்ன வீக்காக இருக்குது. மற்றபடி படம் பார்த்தீங்கன்னா மாசாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ மஸ்ட்டு இந்த படத்தை தேட்டரில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கடைசி 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தளபதியோட எமோஷ்னலான ஒரு வீடியோஸ் வந்து இதில் போய் ப்ளே பண்ணுவாங்க. வீடியோ பார்க்குறதுக்காக நீங்கள் டிக்கெட் எடுத்து தேட்டருக்கு போகலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அடுத்த வாட்டி பார்க்க முடியுமா தெரியாது. நம்ம தளபதி கடைசி படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் பார்த்துருங்க. ஸோ பை கைஸ்.